இருக்குல்ல, அது இருக்குல்ல. சரிங்களா? அது மாதிரி ஒரு ஆளு ஏன் ப்ரமோஷன் பண்ணணும்? ஆனா இது நல்லா இருக்காங்க, என்ன இவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணி ஆகணும். ஏன் இவங்க பர்టిక్యులரா இவங்க? நீங்க யோசிக்க வேண்டியது உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க மற்றது எல்லாமே ஒரு சின்ன ஒரு பளபளப்பு தான். சினிமா வந்து ஒரு ஒரு மாயை என்னை பொறுத்த வரைக்கும். பட் அதுல உண்மையா இருக்கிற ஒரு கிளாமர் எங்கேயுமே பண்ணலையா? பண்ணுவேன். இப்போ புஷ்பா ஒரு நிமிஷம் இல்ல நான் பேசிடுறேன். கேட்ட கேள்வி நான் முடிக்கல. புஷ்பா 3 தானே அது? புஷ்பா 3 எப்படி இருக்கு? 2வா எப்படி இருக்கு? நல்லா மட்டும் தான் இருக்கா? கிளாமர் இல்லையா? கிளாமர் வேற, நீங்க நான் சொல்றது இல்ல ஒரு செகண்ட் நான் சொல்ற விஷயமே வேற. நீங்க சொன்னதுக்கு தான் நான் ஆன்சர் பண்றேன். என்ன பேச விடுங்க. அதாவது கிளாமர் இல்லையா? கிளாமர் தான் இருக்கு. இன்னொன்னு கிளாமர் தான் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு பெரிய ஸ்டார். எனக்கே அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவும் போய் பார்க்குறோம். கிளாமர் இல்லாம இங்க எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ரேருங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த மாதிரி ஜெயிச்ச படங்கள் எனக்கே ரொம்ப ஆசைதான். அதை சொல்லலைங்க. நான் தமிழை பத்தி பேசுறேன். இப்ப தமிழை பத்தி பேசுறேன். தமிழ் இல்ல இப்ப நான் தமிழ் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எல்லாமே இப்படிதான் இருக்கும். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இப்படிதான் இருக்கும். பட் தமிழ் அப்படி இல்லை. நிறைய நல்ல நல்ல கதைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அது எல்லாமே ஜெயிச்சுதா? இல்லை. எது வந்து ரொம்ப கிளாமரா இருக்கோ அதுதான் இங்க ஜெயிக்குது. என்ன பண்ண முடியும்? நாங்க எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு பண்ணல. நிச்சயமா ஆசைப்பட்டு பண்ணல. இல்ல அப்படி சொன்னால இல்ல அப்படியே நீங்க சொன்னா நான் கவலைப்படல. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும்னு எங்களுக்கும் தெரியும். தெரியாம நான் பண்ணல. தெரிஞ்சுதான் பண்றேன். அண்ணன் கேட்டதுனால ஒண்ணு சொல்லு. என்ன ஃபாலோ பண்ண கரெக்டா கேட்டீங்க. ஏங்க நான் வந்து என்னோட பழைய வீடியோஸ் நீங்க புதுசு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பழச போய் பாருங்க. அதான் பழச போய் பாருங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேங்க. லைக்கே வராது, வியூஸு வராது, ஃபாலோஸு வராது. ஆனா இப்போ லைக், வியூஸ், ஃபாலோஸ், சப்போர்ட்ஸ், ஃபேன்ஸ். ஸோ இப்போ என்ன தெரியுமா, எல்லார்கிட்டையும் எல்லாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எங்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க, நான் அதை பண்ணுறேன். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோட பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க ஆடை இருக்கு, ஆடை இல்லாமல் நான் பண்ணல. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேங்க. இதே நீங்கள் சொன்னதுனால தாங்க இன்னும் நிறைய ஐடிஸ் போய் பாருங்களேன். அந்த பேர்லாம் நான் சொல்லலை. அதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை சொல்லலை, ஊடக நண்பர்களை நான் சொல்லவே இல்லை. கீழே கமெண்ட்ஸ்ல உங்களை சொல்லலை, கமெண்ட் செக்ஷன்ல. புரியுது? இல்லைங்க ஒரு நிமிஷம் நான் முடிக்கல. உங்களை சொல்லலைங்க, நாங்க கமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த கமெண்ட்ல லிப் டு லிப் கிஸ், அது ஒரு ட்ரெண்டு. அதை வந்து லைக் எனக்கு புரியல. அதுதான் ஆக்சுவலா கிளாமர். நாங்க யாரையும் ஒரு ஜென்ஸை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் பண்ணலைங்க. நான் தனியா பண்றேன், அவ்வளவுதான். எனக்கு அது லிமிட். எனக்கு பிடிச்சிருக்கு. மெயினாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்கள் ஃபேன்ஸ்க்காக சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், என் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுறேன். என் ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அதை என்னோட லிமிட்டோட எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஐ வில் டூ. ஆமாங்க தெரியாது. ஆமா. சோ ஒருவேளை அதனால உங்களுக்கு பேக்கப் இருந்துருக்கும். மேல வந்து நிறைய வியூஸ் வர இருந்துருக்கும். புரியல நீங்க கேக்குறது. நீங்க டான்ஸ் ஆட தெரியாது. பக்கத்துல ஆட கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா. இன்னும் கத்துக்க கூட இல்ல. அந்த 2 த்ரூ 2 or 3 டேஸ் எல்லாமே டான்ஸ் ஆடினா பரவ ஆவறாங்க. எல்லாரும் வா. நான் மேக்ஸिमम சொல்றேன். மேக்ஸिमम இல்ல, மேக்ஸिमम இல்ல. நான் சொல்றீங்க. மேக்ஸिममலாம் இல்ல. எல்லாம் மிக்ஸ்டா இருக்கு. துணி எல்லாம் நான் இன்னும் கழட்டவே இல்ல. புரியல. 2-3 பேர் ஆமாங்க. அவங்கள பத்தி நான் சொல்ல, அவங்க யாருமே துணியை கட்டிக்கலாம் பண்ணலங்க, போட்டுட்டு தாங்க பண்றாங்க. கிளாமரா தான் பண்றாங்க. ஆனா அவங்கள கீழே ஒரு கேள்வி வராது, ஒண்ணு வராது. ஆனா இது ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க அது என்ன கேர்ள்ஸ் மட்டும் டார்கெட் பண்றதுன்னு எனக்கு புரியல. கேர்ள்ஸை மட்டுமா அந்த டார்கெட் வருது, அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க கேளுங்க, கேட்க வேணாம்னு சொல்ல. நீங்க கேட்பீங்க, எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே அதே ஒரு ஜென் போய்
ஒரு 4-5 பேரோட டான்ஸ் ஆடினா அது சூப்பர் குட். ஆனா அதே நாங்க செஞ்சுட்டா ரொம்ப தப்பு. எனக்கு புரியல, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் தான் நான் சொல்றேன். இல்லைங்க, நான் தமிழ்நாட்டுல அந்த லெவலுக்கு இல்ல, இங்கதான் நடக்குது. நான் சொன்னது இங்க நடக்குது. நான் தமிழே சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்றீங்க. நான் எங்க தமிழ்னு சொன்னேன்? தமிழ்ன்ற வார்த்தைங்க நான் கொடுக்கல. நான் புஷ்பா 2 வந்து தெலுங்கு ஃபில்முங்க. அத டப் பண்ணி தமிழ்ல ஆமா நான் சொல்றேன். நான் இன்னும் நடிக்க போகல, தமிழ்ல போகல. இருங்க இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ இதுக்கப்புறம் நான் எப்படி எடுக்க போறேங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப நான் அப்படி பண்ணால் அப்ப இந்த கேள்வி கேளுங்க, அப்ப நான் பதில் சொல்றேன். நான் தமிழை பத்தியே நான் இங்க பேசவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், தெலுங்கு ஃபில்மு இப்படி இருக்கு. சரி, அதே தெலுங்கு ஃபில்மை தான் டப் பண்ணி தமிழ்ல கொடுத்தாங்க, அது சூப்பர் டூப்பர் ஹிட். இங்க உள்ள ஆடியன்ஸ் தான் பார்த்தாங்க. இப்ப அது கடுக்கான பத்தி பேசலாம், கடுக்கா பத்தி பேசணும். நீங்க வந்து என்னோட இன்ஸ்டா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காய் இல்ல, இது வந்து திருநெல்வேலி பாஷைல அல்வா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. இல்ல, அது அந்த மீனிங் இல்ல. இது கடுக்கானா திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அல்வா கொடுத்துட்டான்னு சொல்ற மாதிரி எங்க ஈரோடு சைட்ல கடுக்கா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. இங்க சென்னை பாஷையில விபூதி அடிச்சுட்டான்னு சொல்லுவாங்க, உருட்டும்பாங்க. அந்த மாதிரி கடுக்கானா யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க, யாருக்கு காது குத்திட்டாங்க, கடுக்கன் அப்படியே மாதிரி கடுக்கான்னு வந்துச்சு. ஸோ அதுதான் கடுக்கா. ஸோ ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு காமெடி படம். நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல மெசேஜ் வச்சிருக்கிறோம் படத்துல. என்ன பத்தி கேட்டீங்களா? தெரியல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சார், கடுக்கான்னு ஒரு திரைப்படம், ஒரு மண்மனம் சார்ந்த ஒரு திரைப்படம். 2005 நடக்கிற மாதிரி ஒரு உண்மை சம்பவம். அந்த படத்துல நான் முதலா ஹீரோவா அறிமுகமாகறேன் உங்க ஆதரவோட. இந்த கடுக்கா படத்தோட முதல் போஸ்டரை நம்ம இளைய தளபதி விஜய் அவங்களோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சார், புரட்சி இயக்குனர், நேற்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அவங்க தான் லான்ச் பண்ணாரு. எல்கே சுதீஷ் சார், தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா சார், பத்திரிகை யூனியன் தலைவர் சுபாஷ் சார், எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று தேசிய விருது பெற்ற இயக்குனர் பார்த்திபன் சார் நம்மளோட போஸ்டரை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம எதுக்கு இங்கே கூடியிருக்கிறோம்னா, இந்த தேவா சார் தான் நம்ம படத்துக்கு ஆசீர்வாதத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. பொல்லாத பார்வை அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோவை லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த லிரிக்கல் வீடியோக்கு இப்போ வந்து டான்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் ரீல் சமீக்ஷா அவங்க ஹீரோ நாடி இருக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், இன்னொரு ஹீரோ ஆதர்ஷ், மணிமேகலை அம்மா, மஞ்சுநாதன் அண்ணன், எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு ப்ரொமோஷனாக நாங்கள் போகலான்னு ஒரு பிளான் இருக்கிறோம். ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்களோட சப்போர்ட்டும் ஊடக சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு வந்து அந்த டான்ஸ் இப்போ லான்ச் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே டோஷிலாக்காலேருந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட்டில் எல்லா சீஃப் கெஸ்ட்டுமே உங்களை மீட் பண்ணுவாங்க. நம்ம படத்தோட ப்ரமோவை பற்றி பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்தோட மக்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா நான் முதல் முறை ஹீரோவை அறிமுகமாகிறதுனால எல்லாத்தோட சப்போர்ட்டும் என்ன வேண்டிக்கிறேன், ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த செலிபிரிட்டி யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறத சர்ப்ரைஸாக நம்ம வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டான்ஸ் ரீல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரலட்சுமி மேம், டோஷிலாக்கா எல்லாரும் லான்ச் பண்ணுறாங்க. சார், இந்த கடுக்கா படத்தோட 2வது போஸ்டர் நேற்று பார்த்திபன் சார் லான்ச் பண்ணியிருந்தாரு. ப்ரெஸ் முன்னாடி அதை நாங்கள் ரொம்ப பெருமையோட சொல்கிறோம். இந்த படத்தில் நடிச்ச எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் நம்ம பார்க்கறதில்ல. கண்டென்ட் நல்லா இருக்கா, நல்ல கண்டென்ட்டாக மக்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது எங்களோட மெயின் கோரிக்கையே. ஸோ அடுத்தடுத்த சீஃப் கெஸ்ட்லாம் ஒவ்வொருத்தராக பேசுவாங்க இந்த படத்தை பற்றி வாழ்த்தி. சாங் வந்து பிகைன் டாக்கிஸில் ரீல்ஸ் வந்து ஷேர் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆங்கராக எப்போவுமே ஸ்டேஜில் நின்று ஹோஸ்ட் பண்ணி இங்கே உட்காரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் கௌரிஷை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நண்பராக தான் தெரியும். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் அண்ட்
கம்பெனி வச்சிருக்கோம் போது இந்த படத்தை பத்தி அவர் பேச ஆரம்பிச்சப்போ சரி நம்மளால என்ன ஒரு ப்ரமோஷன் பார்ட்னரா இந்த படத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி நாங்க கொலாப் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் இந்த படம் பத்தி அவர் சொல்லும்போது நான் இப்போ பேச போறது எதுவுமே நம்ம ஒரு படம் வந்தா அந்த படம் சார்ந்து நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லணும் அப்படின்றதுனால இல்லை. இந்த படத்தை நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து எப்படி ஒரு கலவாணி என்ஜாய் பண்ணமோ இந்த ரூரல் என்டர்டைனர்ஸ்னு இருக்கும்ல. இப்போ உண்மையா சொல்லணும்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த டான்ஸ் ரீல் தேவா சாரோட இந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவா சாரோட ஃபேனுங்கிற காரணத்தினாலையும் கெவின் சார் ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த 90ஸ்க்கெல்லாம் ஒரு 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 எப்போவுமே ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். அது ஐ திங்க் அது பிற்காலத்தில் படத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பர் இந்த காலத்தில் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. படத்தில் எனக்கு பிடிச்சது நான் சொல்லிடுறேன். இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் கௌரிஷ் எனக்கு தெரியும் இந்த படத்துக்காக நான் வந்திருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய ஃபிலிம்ஸ் லான்ச் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் நிஜமா ரொம்ப சிரிப்போம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஹீரோ ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் அப்படியே கட் பண்ணி நிறைய ஒரு கேரக்டரை வில்லேஜில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான படம். ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது இந்த படத்தில், அது ரொம்ப ஹியூஜ் மெசேஜ். ஆனால் படத்தில் எங்கேயுமே கருத்தூசி போடுற மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்கவே இருக்காது. கடைசியாக இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து முடியும். பட் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம இந்த மாதிரி மனுஷங்களை நிறைய பேர் கடந்து வந்திருக்கோம். இந்த பாட்டோட ஹுக் ஸ்டெப் வந்து தனியாக எடுத்திருக்காங்க இல்லையா, பட் படத்தோட இது பிளெண்ட் ஆகக்கூடிய விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹுக் ஸ்டெப்ஸ் சமீக்ஷா அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது டோட்டலி வேற மாதிரி இருக்கும். நான் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த படம் மேலே எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு வரும் பட்சத்தில் இது வந்து டெஃபினெட்லி இட் வில் கெயின் அ குட் நேம் ஃபார் யூ. ரொம்ப அழகான படம், என்ஜாய் பண்ணலாம் தியேட்டர்ஸில் எல்லாருமே சேர்ந்து. வச்சுக்கிறேன். நம்ம தம்பி கௌரிஷ் இன்னைக்கு நேரத்தில் எங்களுக்கு பல வருடங்களாக பழக்கம். சார் சொன்ன மாதிரி தான் இந்த கடுக்கா ப்ராஜெக்ட் வந்து முதல்ல நாங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. என்னென்னா ஈரோடு போய் நாங்கள் லொக்கேஷன் எல்லாம் கூட பார்த்துட்டோம். லொக்கேஷன் பார்த்து எல்லாமே எந்தெந்த இடம் எடுக்கணும் எல்லாமே முடிவு பண்ணி முடிச்சிட்டோம். பாதி படத்துக்கான வேலைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சு தான் இருந்தது. கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தோம். சார் சொன்ன மாதிரியே தான் நம்ம இயக்குனரோட சில விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து வராததுனால இந்த படத்தை நாங்கள் எடுக்க முடியாமல் போனது. இல்லைனா நம்ம தயாரிப்பில் கௌரிஷ்லாம் நடிச்சிருப்பார். அதே மாதிரி பாடலும் சரி, நிலவை பார்த்திபன் இந்த பாடலை எழுதியிருக்காரு. அவரும் நமக்கு தெரிஞ்ச சகோதரர் தான். ஏன்னா நம்ம அரசியலையும் அவர் வந்து ஒரு பாடல் நமக்காக எழுதி கொடுத்துருக்காரு. பாடல் மிக இனிமையாக வந்திருக்கு. இசையமைப்பாளர் வந்து இசையை வந்து மிக அழகான ஒரு கோர்வையோடு கொடுத்துருக்காங்க. தேவா சார் குரலில் வந்து கெவின் சார் தான் இசையமைச்சிருக்காங்க. பாடல் வந்து மிக இனிமையாக வந்திருக்கு. தேவா சாரோட குரலில் நான் கேட்கும் பொழுது அப்பயே நான் ஆச்சரியப்பட்டேன். படம் நம்ம வந்து டியூன் பண்ணும்போது இருந்ததை விட பாடல் வந்து கௌரிஷ் எங்களுக்கு அலுவலகத்தில் தனியாக கொண்டு வந்து போட்டு காமிச்சாரு. பார்த்த உடனே சொன்னேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கௌரிஷ், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் வந்துட்டு என்னென்னா இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் நான் வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கௌரிஷ் வந்து மென்மேலும் வளரணும், நிறைய படங்களில் இதுக்கப்புறமா நடித்து இன்னும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரிஷை வாழ்த்துறேன். படக்குழுவினர் அனைவரையும் நான் வந்து மனமாற வாழ்த்துறேன். அனைவருக்கும் என்னோட பணிவான அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். கௌரிஷ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக தெரியும். இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, மெரினா படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் நான் பார்க்குறேன். ஏன்னா சிவாவை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 16-17 வருஷமாக தெரியும். ஏன்னா கலக்கப்போதாரில் வந்த போது அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி போராடணும், எப்படி இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவான்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு படம் எடுத்து அதை வெளியே விடுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இதில் வந்துட்டு நிறைய ப்ரெஸ் அண்ட் பீப்புள்ஸ் ப்ளஸ் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாஸ் எல்லாருமே இருப்பீங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய இதை இப்போ ஒரு இவ்வளோ பேர் எடுக்கிறீங்க, ஆனால் இதை நீங்கள் உட்காந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட் பண்ணி நம்ம சேனலுக்கு என்ன பிராண்டிங் பண்ணலான்னு எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவீங்களோ, எதை கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கணும் ஒரு பண்ணுவீங்களோ, அது மாதிரி தான் ஒரு படைப்பையும் ஒரு டீம் வந்து பண்ணுவாங்க. இன்னைக்குமே கெவின் சார் சூப்பராக இருந்தது சாங்கு. அதே போல் இது படம் ஒன்று நான் பார்த்தேன்னா இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக சோஷியல் மீடியாவில் இருந்துவேன். பட் கண்டிப்பாக ஒரு சின்ன பீப்புள்ஸ் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு படுற கஷ்டம் பக்கத்துல இருந்து நம்ம பார்க்க முடியுது. பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே அது நல்லாவே தெரியும், தெரியாமல் இல்லை. ஏன்னா நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல, ஒரு டீம் வந்து ஒரே ஒத்த சிந்தனையோட ஒரு வேலையை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக ஹிட் ஆகுது. நீங்கள் ஹிட் படங்கள் எதனாலும் பார்த்துக்கோங்க, அந்த படத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த டீம் மொத்த டெக்னீஷியன்ஸும் ஒரே சிந்தனையில் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அது வெளியே வரும்பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய
ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இல்லை மக்களுடைய ஆதரவாக இருக்கட்டும், தானாகவே கிடைக்குது. ஆனால் அது எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் கிடைக்காது. ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கடுக்காய்க்கு தேவை. நீங்கள் வந்து எல்லாரும் எழுதுறதை வச்சு தான் ஒருத்தரோட இதே மாறப்போகுது. ஏன்னா சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பாப்புலாரிட்டிக்கும் செலிபிரிட்டிக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எழுதி இங்கே இருக்கிறவங்களை அங்கே கொண்டு போகிறதுக்காக தான் வராங்க. ஆக்சுவலாக வந்து இதை சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது ஒரு தெளிவு கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஏன்னா யூடியூபோட நாம்ஸ் வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து யூடியூப்ல வந்தாங்கன்னா வெரிஃபிகேஷன் டிக்கு வாங்கிடும். அதுதான் யூடியூபோட நாம்ஸ். இந்த வந்து இந்த சில்வர் பட்டன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கோல்டன் பட்டன் சில்வர் பட்டன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து யார் கொடுப்பாங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பிகம் ஒரு பாப்புலர் பர்சனாக வரவங்களுக்கு தான் அது கொடுப்பாங்க. ஆஃப்டர் லாக்டவுன் என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே வந்துட்டு யூடியூப்ல செலிபிரிட்டிஸ் வந்து அந்த பட்டன் எல்லாம் போட்டோன்னே எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் படம் பண்ண வரும்பொழுது ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அவங்க தொய்வு மட்டும் இல்லை, அந்த மாதிரி 100 பேர் வர தடையாகும். இப்போ ஒருத்தர் வந்தாருன்னா அந்த மாதிரி 100 பேர் பின்னாடி வருவாங்க. கண்டிப்பாக அது இன்னைக்கு சொல்கிறேன், தியேட்டர்களுக்கு இந்த சின்ன சினிமா தான் வந்துட்டு வாழ்வாதாரம் தருதே தவிர பெரிய சினிமா இல்லை. இவங்க நம்பர்ஸ் இவங்க தான் பேசுகிறாங்களே தவிர சின்ன சினிமா தான் வந்து ஒரு தியேட்டரை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு உங்களோட ரைட்டப்ஸ் ரொம்ப அவசியம் தேவை. ஸோ பத்திரிக்கையாளர் 4 பேர் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து ரைட்டப் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு நல்ல வார்த்தைகளில் தான் இந்த படத்தோடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி.